ஒரு அடர்ந்த காட்டில் சின்ன குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் முத்து. முத்து மிகவும் சுறுசுறுப்பானது. அது எப்போதும் மரம் முதல் மரம் வரை தாவிக்கொண்டே இருக்கும். அதற்கு விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அது காட்டின் எல்லைக்கு சென்றது. அங்கு ஒரு கிராமம் இருந்தது. முத்து அந்த கிராமத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இங்கே என்ன இருக்கிறது என்று யோசித்தான். அது மெதுவாக கிராமத்திற்குள் சென்றது. அங்கு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். குழந்தைகள் குரங்கை கண்டதும் சிரித்தனர். முத்துவும் அவர்களை பார்த்து மகிழ்ந்தான். ஒரு குழந்தை வாழைப்பழம் கொடுத்தது. முத்து அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டான். அதற்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது தினமும் கிராமத்திற்கு செல்லத் தொடங்கியது. ஒரு நாள் அது ஒரு வீட்டிற்குள் நுழைந்தது. அங்கு ஒரு கூடை நிறைய பழங்கள் இருந்தன. முத்து பேராசையாக எல்லா பழங்களையும் எடுத்துக்கொள்ள முயன்றது. ஆனால் கூடை சிக்கிக் கொண்டது. அதன் கை உள்ளே போய்விட்டது. வெளியே வரவில்லை. அது பயந்து அழ ஆரம்பித்தது. அப்போது ஒரு வயதான மனிதர் வந்தார். அவர் சிரித்து சொன்னார், "கையை விடு, பழத்தை விடு" என்று. முத்து முதலில் புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் பழத்தை விட்டுவிட்டது. அதன் கை உடனே வெளியே வந்தது. முத்து மிகவும் சந்தோஷமானது. அது ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. பேராசை நல்லதல்ல என்று. அது மீண்டும் காடிற்கு திரும்பியது. அதன் நண்பர்களிடம் கதையை சொல்லியது. அனைத்து குரங்குகளும் அதை கேட்டனர். அவர்கள் எல்லோரும் சிரித்தனர். முத்து சொன்னது, "நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும்" என்று. அதன் நண்பர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இனி பேராசை கொள்ளாமல் இருந்தனர். முத்து தினமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. அது நல்ல குரங்காக மாறியது. காட்டில் எல்லோரும் அதை மதித்தனர். அது ஒரு புத்திசாலி குரங்காக ஆனது. ஒரு நாள் மழை பெய்தது. முத்து மரத்தின் கீழ் ஒளிந்தது. அது தனது நண்பர்களையும் அழைத்தது. அனைவரும் ஒன்றாக இருந்தனர். அவர்கள் ஒன்றுக்கொன்று உதவினர். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. முத்து நினைத்தது, நண்பர்களும் முக்கியம் என்று. அது இனி நல்ல பழக்கங்களை வளர்த்தது. மற்றவர்களுக்கு உதவியது. காடு முழுவதும் அமைதி நிலவியது. முத்து ஒரு நல்ல உதாரணமாக இருந்தது. பேராசை தவிர்த்து பகிர்ந்து வாழ வேண்டும். நண்பர்களுடன் இணைந்து இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாகும்.